இந்த வீடியோவில் எந்த படம் பார்க்க போகிறோம் தெரியுமா? அம்மோ. இந்த மூவி தமிழ் டப்பில் இருக்குது, அமேசானில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தோட கதையை நான் சொல்லிடுறேன். ஹீரோவும் ஹீரோயினும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க. நல்லா ஜாலியாக லவ்வை கொட்டி பாசத்தை பொழியிறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர், நம்ம ஹீரோயின் ஹவுஸ் ஒய்ஃப். புதுசாக கல்யாணம் ஆனதில் நல்லா ஜாலியாகவே சந்தோஷத்தை, பாசத்தை, லவ்வை கொட்டுறாங்க. ஸோ இது கண்டினியூ போயிடுது. தினமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு ஸ்டேஷனில் போயிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக 1 மணியானா அவர் பெல் அடிச்சமே சாப்பாடு கேட்பார். வராத பட்சத்தில் திட்டுவார். ஒரு டைம் இந்த மாதிரி கரெக்டாக 1 மணிக்கு கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் கால் பண்ணி ஒரே வார்த்தை சொல்கிறேன், சாப்பாடு எடுத்துகிட்டு வராமல் எவன் கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் மூஞ்சி அப்படியே மாறுது. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகுது பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அடி உத திட்டு இதெல்லாம் தாங்க முடியாமல் ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அப்போது ஒரு பிச்சைக்காரன், உன்னால் இவ்வளோ தான் முடியுமா, நான் உங்ககிட்ட எவ்வளோ எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில மோட்டிவேஷன்லாம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றான். லேட்டாக ஆச்சுன்னா அதுக்கும் அடிப்படும். ஸோ அதனால் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே வீட்டை போய் உட்காந்துறாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் அந்த டைமுக்கு பாசத்தை பிடிக்கிறார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் வராத நாள் ஏதோ ஒரு கேஸ் கிடைக்கிது. அப்போ தான் நம்ம இன்னொரு ஹீரோ என்ட்ரி கிடைக்கிது. அது யாருன்னா பாபி. அவர் வந்து ஒரு கொலை பண்ணிவிட்டு ரிலீஸ் ஆகிருப்பார். ஸோ அந்த டைம் ஸ்டேஷனில் காலையில் ஈவினிங் தினமும் வந்து சைன் பண்ணோம். ஒரு நாள் ஒரு கையெழுத்து மிஸ் ஆனாலும் ரிவீட்டு வச்சுருவாங்க நம்ம ஹீரோவுக்கு. ஒரு டைம் இந்த கேஸ் விஷயமா ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் தான் கிளம்புவார் நம்ம போலீஸ் ஆஃபீஸர். அப்போது நம்ம ஹீரோயின் பட்டனுக்கு நூல் தைச்சின்னு இருப்பாங்க. அப்போ வந்து சமையலும் செய்யணும், பட்டனும் தைக்கணும், 2த்தையும் ஒரே டைம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களும் திட்டினே செய்வார். ஸோ அந்த டைம் கேஸ் ஃபைல் என்ன பண்ணுவார், அடுப்பு பக்கத்தில் வச்சுருவார். தெரியாதனமாக தீப்பற்றிக்கும் அதில். அதுக்கும் போட்டு நம்ம ஹீரோயின் செம்ம அடி அடித்து வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணி செம்ம கேள்வி. ஸோ அப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கூட 2-3 பேர் வேலை செய்வாங்க. அந்த இடத்துல அவங்களும் வந்து நம்ம ஹீரோவோட தெருவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த யாரோ லேடிஸ் அழுகுறாங்க. அந்த யாரும் சொல்லிட்டு பாருங்க சொல்லிட்டு சுற்றிருக்கலாம் சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க எல்லாம் மாட்டுவாங்க, இது மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி டிசிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போக அப்போது நம்ம ஹீரோ என்ட்ரி, யார் நம்ம போலீஸ் ஆஃபீஸர். அப்போ வந்து மிரட்டி கிரட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு திருப்பணும் அடி. ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ என்ட்ரி இருக்கார்ல பாபி. ஸோ அவர்கிட்ட ஒரு டீல் போட்டிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு டைம் வந்து சாப்பாடு ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போக சொல்ல டிசி வந்துடுவாங்க. ஸோ அந்த டைமு நம்ம பாபியும் டாய்லெட்டை போட்டு அமுக்கிடுவாங்க, நம்ம ஹீரோயினையும் போட்டு அமுக்கிடுறாங்க. ஏன்னா சாப்பாடு எடுத்துருந்தா டிசி செம்ம கேள்வி நம்ம ஹீரோவுக்கு. ஸோ அதனால் வந்து 2 பேரும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்போது டீலு போட்டுக்கிறாங்க, நீ கொஞ்ச நாள் என் கூட மறைவாக இருந்துரு எங்கள் வீட்டில். அவர் டென்ஷன் படுத்தி நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும், அவரை வேலை விட்டு தூக்கணும், அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிளான் போடுறாங்க. அதுக்கும் அவர் சம்மதிக்கிறாரு. அவர் ஏன் சம்மதிக்கிறாருன்னா, அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஜெயிலுக்கு போகக்கூடாது. அதுக்கப்புறம் போனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொலை பண்ணதுனால தான் அவர் ஜெயிலுக்கு போனார். இது தெரிஞ்சு தங்கச்சி பேசாமல் இருக்காங்க. இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ட்ரி தான் மாசாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை வெறுப்பேற்றி தண்டா வளைச்சி ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அந்த டைம் நம்ம ஹீரோயின் நிம்மதியாக ஒரு நாள் தூக்கம், ஒரு நாள் சந்தோஷம், ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து இந்த சண்டை சீன்லாம் பார்த்திங்கன்னா, அடி ஓதெல்லாம் கரெக்டாக 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் படத்தில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதி 1 மணி நேரம் இவங்களோட சீன், மீதி 1 மணி நேரம். படத்தோட மொத்த நேரம் 2.25 மணி நேரம். படம் லேடிஸுக்கான படம் இது.